சில பேர் தமிழ் பேசுகிறாங்க, சில பேர் ஹிந்தி பேசுகிறாங்க, வேறு வேறு ஊரில் வேறு வேறு மொழி பேசிகிட்டே இருக்காங்கல்ல. ஏன் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மொழி இருக்குது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? வேறு மொழி அப்படி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஏன் உங்களுக்கெல்லாம் வயசு ஆகிட்டே இருக்குது? இப்போ உங்களுக்கு வயசாகும் போது அம்மா அப்பாவுக்கும் வயசாகும். வயசாகாமல் இருக்க முடியுமா யாராலையாவது? நம்ம எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில வேற ஒருத்தவங்க வந்து வாழலால, அதுக்காக தான் அப்படி படிச்சிருக்கோம். கடையில் நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்கல்ல, நம்ம போய் அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. ஏன் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து அந்த டாய்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும்? காசு வாங்கலாம் உங்களுக்கு எப்படி ஏழையா இருந்தா வியாபாரம் ஆகும், அதனால தான் காசு வாங்குறாங்க. வியாபாரம் ஆனால் என்ன ஆகும்? வியாபாரம் ஆனா அவங்களும் கொஞ்சம் நல்ல வீடு, இந்த மாதிரி வீடு கட்டுவாங்க. கொஞ்சம் மனசு இருக்க, அதான் கடவுள். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிலன் நவிலன் வந்து சின்ன வயசில் எங்ககிட்ட நிறைய கேள்விகள்லாம் புதுசாக வித்தியாசமாக பதில் தெரியாத கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும். இன்னைக்கு அதே கேள்வியை நான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போ கேட்க போகிறேன். அவங்க அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்கிறாங்க, அந்த பதில்லாம் எவ்வளோ ஆக்கப்பூர்வமாக இருக்குது, இதெல்லாம் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இட்ஸ் நிலன் நவிலன் மழலை மொழிகள். ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓகே. ஏன் கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்? வீட்டில் இருந்து படிக்க முடியாதா? ஆஹா, இங்க புக் அடுக்கு இருந்தா தானே. புக் இல்லையா இங்கே? இல்ல. அதனால ஸ்கூலுக்கு தான் போய் படிக்கணும். ஆமா, அதுக்கு நீங்க உங்க புக்கை வாங்கி வச்சாதானே. ஏன் வாங்கி வைக்க மாட்டீங்க? அதுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் புக்கு படிக்க கத்துக்கிட்டு எங்க அப்பா கிட்டே நான் சரி, அப்போ ஸ்கூலுக்கு போகாம அவ வீட்லயே படிச்சுக்கிறியா? அப்படி படிக்க முடியுமா? அப்ப ஸ்கூலுக்கும் பாதி படிப்பேன், வீட்டுக்கும் போய் பாதியும் படிப்பேன். வீட்டில் படிக்க முடியுமா இல்லை ஸ்கூலுக்கு போய் தான் படிக்கணுமா? ரெண்டு இடத்துலையுமே. ரெண்டு இடத்துலையும் படிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்காக அடுத்த கொஸ்டின், ஓகே. ஏன் சில பேர் ப்ரௌன் கலர்ல இருக்காங்க, சில பேர் பிளாக் கலர்ல இருக்காங்க, சில பேர் ஒயிட் கலர்ல இருக்காங்க? ஏன் கடவுள் அப்படி படைக்கிறாங்க? ஏன்னா வந்து அதான் உங்களுக்கு அழகு, அதான் அவங்களுக்கு அழகு. ஓகே. ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க. வெயில்ல இருக்கிறவங்க கருன்னு இருப்பாங்க, ப்ரௌன் கலர்லயும் இருப்பாங்க. பனிக்காலத்துல இருக்கிறவங்க ஒயிட் கலர்ல தானே இருப்பாங்க. கடவுள் படைக்கல, அந்த அந்த மாசத்துக்கு அப்படி இருக்காங்க. ஓகே. பார்வதி, என் பிள்ளையோட அறிவு. வெயில்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம கருப்பாவை தான் செய்வோம். இதே பனியில இருந்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளையா தான் இருப்போம். ஸோ எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் கலர் டிசைட் ஆகுது. இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறான். இது ஒரு வகையில் லாஜிக்கலி நல்லா தான் இருக்குது. அதுதான் எல்லாருக்கும் அழகு. ஸோ நிலன் சொன்னது கரெக்டு தான். கடைக்காரங்க இருக்காங்கல்ல, கடையில் நிறைய டாய்ஸ் வச்சுருக்காங்கல்ல, நம்ம போய் அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. ஏன் கஷ்டப்பட்டு காசு கொடுத்து அந்த டாய்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணும்? ஒருத்தர் யார் ஃபர்ஸ்ட்? நான் அவங்க உங்களுக்கு நம்மளுக்கு ஒன்று கொடுக்குறாங்க, நம்ம அவங்களுக்கு ஒன்று கொடுக்க வேணாமா? அது காசு தான் கொடுக்கணுமா? வேற ஏதாவது கூட கொடுக்கலாம்ல? இல்லை, காசு கொடுத்தா அவங்க ஏதாச்சும் வாங்கலாம்ல. ஓ, அதுக்காக காசு கொடுத்து பொருள் எடுத்துட்டு வரோம். அவங்க ஏழையா இருந்து கூட அந்த வியாபாரம் பண்ணி காசு வாங்கலாம்ல. காசு வாங்கலாம் அவங்களுக்கு எப்படி ஏழையா இருந்தா வியாபாரம் ஆகும், அதனால தான் காசு வாங்குறாங்க. வியாபாரம் ஆனா என்ன ஆகும்? வியாபாரம் ஆனா அவங்களும் கொஞ்சம் நல்ல வீடு, இந்த மாதிரி வீடு கட்டுவாங்க. கொஞ்சம் மனசு இருக்க, அதான் கடவுள். சூப்பர் சூப்பர் சூப்பர். பெருமையாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் நினச்சா. எனக்கு ரொம்ப அழகாக சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக ஆன்சர்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கேள்விக்கு போகலாமா? ஸோ இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தமிழ் பேசுகிறாங்க, சில பேர் ஹிந்தி பேசுகிறாங்க, சில பேர் இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஜப்பனீஸ் பேசுகிறாங்க, சைனீஸ் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வேறு வேறு ஊரில் வேறு வேறு மொழி பேசிகிட்டே இருக்காங்கல்ல. எல்லாருக்கும் ஒரே மொழியாக இருந்துட்டா அது ஈஸியாக இருக்கும்ல. ஏன் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மொழி இருக்குது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? ஒரு மொழி இருந்தால் தான் டிஃப்ரென்ஸ் மொழிலாம் தெரியும். ஒரே மொழியில் இருந்தால் வேறு மொழிலாம் தெரியாதுல. அதனால தான் ஒரே மொழி இருந்தால் எல்லாரும் எல்லா ஊர்லேயும் ஈஸியாக பேசிடலாம்ல. ஈஸியாக பேசிடலாம் தான். வேறு மொழி அப்படி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஐயோ மகனே, அதை பற்றி யோசிக்கவே இல்லையே. ஓ, அதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ உனக்கு என்ன வயசாகுது நிலன்? 6. உனக்கு என்ன வயசாகுது நவிலன்? 5. 5. ஏன் உங்களுக்கெல்லாம் வயசு ஆகிட்டே இருக்குது? இப்போ உங்களுக்கு வயசாகும் போது அம்மா அப்பாவுக்கும் வயசாகும், தாத்தா பாட்டிக்கும் வயசாகும். எங்களுக்கெல்லாம் ரொம்ப வயசாகிட்டே போதே. அப்போ வயசாகாமல் இருக்க முடியுமா யாராலையாவது? ஏன் அப்படி இருக்க முடியல? ஏன்னா வந்து கடவுள் அப்படி படைச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் இந்த பூமியில வேற ஒருத்தவங்க வந்து வாழலால, அதுக்காக தான் அப்படி படைச்சிருக்காரு. ஏன் நம்மளே வாழலாம்ல இந்த பூமியில ஹாப்பியா? நம்மளே வாழலாம் தான் விஷயமா. ஆனா சில பேரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நீ யோசிச்சு வை, அவன் கூப்பிடுறான், நான் கேட்டு வரேன். சொல்லுங்க. நம்ம கடவுள் வந்து நம்ம இந்த உலகத்தில் ஹாப்பியாக இருக்கும்.
ஆனா இன்னொருத்தவங்க வந்துட்டே இருக்காங்கல்ல. ஆனா இந்த இடத்துல இடம் ஜல்லா இருக்கு, வழி போறதுக்கே இடம் இல்ல. ஓகே, ஒரு மனுஷன் எவ்வளோ நாள் உயிர் வாழலாம்னு சொல்லுங்க. 100 மாசம் ஆகிற வரையும் வாழலாம். 100 வருஷம். நான் ஜூபிட்டர்ல சில பேர் எப்படியாவது வாழ்ந்துருப்பாங்கல்ல, அவங்களும் நம்ம உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அதுக்காக தான் நம்மளும் செத்து போற மாதிரி கடவுள் வச்சிருக்காரு. ஜூபிட்டரா? வேற கிரகத்துல இருந்து இடத்துக்கு வாழ போறாங்கன்னு சொல்றியா நீ? அப்படிலாம் இருக்குமா என்ன? சரி, அப்ப வேற எந்தெந்த பிளானட்லலாம் மனுஷங்க இருக்காங்க எர்த்தை தவிர? பிளானட்லாம் தெரியுமா உங்களுக்கு? எங்க சொல்லுங்க, எந்தெந்த பிளானட்ல மனுஷங்க இருக்காங்க? யுரேனஸ், நெப்டியூன், ஜூபிட்டர். இல்ல, நான் கேக்குறது உனக்கு பிளானட் தெரிஞ்சிருக்கு, எந்தெந்த பிளானட்லலாம் எர்த்தை தவிர மனுஷங்க இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? நம்ம எர்த்தை தவிர வேற எங்கேயும் மனுஷங்க இருக்க மாட்டாங்க. அப்ப ஜூபிட்டர்ல இருந்து வாழ போறாங்கன்னு சொன்னீங்க. ஜூபிட்டர்ல சில பேர் எப்படியாவது எதெல்லாம் நெருப்புல எரியாதோ அதை வச்சு கட்டி அப்படியாவது உயிர் வாழ்ந்துருப்பாங்கல்ல. அவங்களாம் இங்க சுத்தி பார்க்கணும்னு ஆசை இருக்கும்ல. நம்மளாம் இருந்தா எப்படி சுத்தி பார்க்க முடியும்? ஜூபிட்டர்ல யாரோ இருக்கிறதா அவன் சந்தேகப்படுறான். அங்க நிறைய நெருப்பு இருக்குமா. ஆனா அந்த நெருப்பை வித்ஸ்டாண்ட் பண்ணி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இங்க வாழ்றதுக்கான சூழல் இருந்தா வாழ்வாங்களாம். அதனால நம்மலாம் சீக்கிரம் இறந்து போய் இடத்த காலி பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான் அவன். எந்த கிரகத்திலயும் மனுஷங்க இல்ல, பட் எர்த்ல நிறைய மனுஷங்க இருக்காங்க. அதுல நம்ம ஒன்னொன்னு கண்டுபிடிக்கிறோம்ல, ஒரு பொருளை வச்சு இது பண்ண இதாகும். அந்த மாதிரி கண்ணு நெருப்புல எது போட்டு எது எரியாதோ அந்த மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு ஜூபிட்டரை சுற்றி பார்த்து என்னெல்லாம் இருக்குன்னு எர்த்துக்கு சொல்லி அங்கே வாழ முடியுமா வாழ முடியாதான்னு பண்ணுவாங்க சயின்டிஸ்ட். ஸோ நிலன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்பி போய் ஜூபிட்டரில் வாழ்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சி வைப்பாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற மக்கள்லாம் அங்கே போவாங்க அப்படின்றான். இது ஒரு நல்ல சிந்தனையாக தான் இருக்குது. நவி சொல்லு. சயின்டிஸ்ட் மாதிரி ஆயிட்டா ஜூபிட்டர்ல கூட நம்ம உயிர் வாங்கலாம். ஏன்னா சயின்டிஸ்ட்லாம் மண்ணுக்கு அடியில் தானே ஒரு சீக்ரெட் பிளேஸை கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம சயின்டிஸ்ட் தானே அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல. அப்போ நம்மளால வெயில் காலத்துலேருந்து தப்பிக்க முடியும்ல. என்னடி சொல்ற? நைட்டில் ஏன் எல்லாரும் தூங்குறோம்? தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும்? டெய்லி நம்ம பாடி பார்ட்ஸ் டெய்லி பம்ப் அடிச்சுட்டே இருக்குல்ல. நம்ம கேக்குதா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. சரி, நம்ம இறந்து போனா எங்க போவோம்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நிறைய நல்லது பண்ணிட்டு கொஞ்சம் கெட்டது பண்ணோன்னா சொர்க்கத்துக்கு போயிடும். ரெண்டுமே ஈக்குவலாக பண்ணோன்னா நம்ம ஜட்ஜோட இடத்துக்கு போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு யாரா சொல்லித்தரா? ஃப்ளோவில் தானே வருது பேபி. உங்களை பொறுத்தவரையும் அதிகமான காசுனா எவ்வளோ ரூபாடா? அது $1,099,000. மில்லியன்ல இருந்தா அதிகமான காசு. $1,099,000. $1,099,000 இவனை பொறுத்தவரையும் அதிகமான காசு. உன்னை பொறுத்தவரையும் $1,010,000. மில்லியன்னா என்னது? மில்லியன்றது ஒரு நம்பர். எவ்வளோ ஜீரோ இருக்கும் அதுல? 9 இருக்குமா? ஒரே ஒரு 1 போட்டு அதுக்கு பக்கத்தில் 90 போட்டுணும். ஐய, வெறும் முட்டை வச்சுட்டு என்னடா பண்றது? தெரியலையே.